ஹீஸ் வெரி சென்சிட்டிவ் டு பீப்புள். ஹி வில் ரிமெம்பர் அபவுட் யூ. நம்ம ஒரு விஷயம் சொன்னோன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணால் கூட அது ஞாபகம் வச்சுப்பார். அந்த வீட்டில் எல்லா ஸ்டீரியோ சிஸ்டம் போட்டு வெடிக்கிற சீனு அதை ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் பீட்டர் ஹேன் மாஸ்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வேற ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங்கில். அதனால் அந்த ரெண்டாவது ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1 இயர் பிரேக் இருந்தது. 1 இயர் பிரேக் அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து பூனாவில் வச்சு ஷூட்டில் மீட் பண்ணுறோம். அப்போது தான் ரஜினி சாரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு இழைச்சிட்டிங்க, வெயிட் குறைச்சிட்டிங்க அப்படின்றார். ஃபஸ்ட்டு சூப்பராக சார் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு. எப்படி எப்படி இழைச்சிங்க எப்படி அப்படின்னு. இல்லை சார் அப்போ வந்து டான்ஸ் ஒரு காம்படிஷன் போயிருந்தது ஒரு டிவி சேனல் ஷோவில். ஐ வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த ஃபைனல்ஸ் ஆஃப் தட். அப்படி சொன்னோன்னே நான் சொன்னேன் சார் ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, டான்ஸ் ஆடியே வெயிட் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவீங்க, என்ன டான்ஸ் அப்படின்னாரு. ஓகே அப்படி சொன்னோன்னே நான் சொன்னேன் சார் இப்படி ஒரு ஷோ அதில் ஃபைனல்ஸ் இருக்கீங்க, அப்போது தமிழ்நாட்டிலே டான்ஸில் டாப்பு அதில் இருக்கீங்க அப்படின்னாரு. ஐயோ இவர் கலாய்க்கிறாரா சீரியஸாக கேட்குறாரா? எனக்கு வந்து அதில் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் சார் டான்ஸில். அப்போ தமிழ்நாடு டான்ஸ் நீங்கள் தான் அப்படின்றார். சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார், அந்த மாதிரிலாம் இல்லை சார், வந்திருக்கேன். ஃபைனல்ஸ் வின் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னேன். தெரில சார், நான் ஆக்சுவலி ஒரு 2 days ஆக்சுவலி அந்த எந்திரன் ஷூட் ஒரு 9 days 10 days இருந்தாங்க, அதில் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 2 days பிரேக் எடுத்துகிட்டு ஃபைனல்ஸ்க்கு. ஸோ நான் ஆக்சுவலி ரூமில் போய் ரிஹர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு போய் அது இது பண்ணுவேன் சார். ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இங்கே மெட்ராஸில் பினி மில்ஸில் கண்டினியூ பண்ணுறோம் அதே ஷூட்டு, ட்ரெயின் செட்டு. ஏன்னா அங்கே வந்து நெஜான் ட்ரெயினில், இங்கே வந்து இல்லை செட்டில். அது பார்த்தோன்னே காம்படிஷன் என்னாச்சு காம்படிஷன் அப்படின்னு கேட்டார். ஆமாம் சொன்னேன் சார் வின் பண்ணிட்டா சார் அப்படின்னு சொன்னேன். வின்னு தமிழ்நாட்டிலே டான்ஸுக்கு இவர் தான். ஸோ ஸ்வீட். அவரை ஞாபகம் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதை கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அங்கே வச்சு பூனாவில் வச்சு என்னை கேட்குறாரு வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன் தெரியல சார், இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, சொன்னாங்க மேபி ஒரு ஃப்ளாட்டு கொடுக்கலாம், இல்லை ஒரு ஸ்கார்பியோ மாதிரி ஏதாவது ஒரு கார் ஏதாவது கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அது ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கு இங்கே இது வின் பண்ணிட்ட என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டார். ஒரு பெரிய கப்பு ஒன்று கொடுத்தாங்க, ஒரு சின்ன கேஷ் ப்ரைஸ் ஒன்று கொடுத்தாங்க. சின்னன்னு சொல்ல முடியாது, அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி தேவி 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, சந்தோஷம். பட்டு அவங்க சொன்ன மாதிரி 10 லட்சத்துக்கு ஸ்கார்பியோ காரோ இல்லை ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டோ அதை கொடுக்கல. ஓகே எங்களுக்கும் அது வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் அவர் கேட்குறாரு என்ன கொடுத்தாங்க. நான் வந்து சார் ஒரு கப்பு ஒன்று கொடுத்தாங்க. ஃப்ளாட்டு அப்படின்றாரு. இல்லை சார் ஸ்கார்பியோ காரு அப்படின்றாரு. இல்லை சார் கப்பு வெரி குட். இப்படி அவருக்குன்னு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஒன்றும் ஹர்ட்டிங்காக ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி அதை கப்பு அப்படின்றாரு அவரோட ஸ்டைலில். ஒரு சின்ன சைல்ட் லைக் இது. ஆனால் அதில் மேக்கிங் ஆல்சோ ஃபன் ஆஃப் எவ்ரி திங். ஒரு சின்னதாக ஒரு பசங்களோட சேர்ந்து உட்காரும்போது அந்த காலேஜ் பசங்க சேர்ந்து உட்காந்து ஒரு ஃபன் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ். ஐ திங்க் தட்ஸ் வாட் கீப்ஸ் ஹிம் வெரி யங். இப்போவும் அவர் ஒரு வேஷம் போட்டு அப்படி வரும்போது வி ஆர் ஏபிள் டு see him his persona. இப்போது அவர் ரோபோவில் அவர் வந்து என்ன அந்த எல்லாம் பண்ணுறாருல, பொஷி அந்த சீன்லாம் பண்ணுறாருல, அது பண்ணும்போது அந்த வயசில் அந்த ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சைல்ட் லைக் ஒரு இன்னும் நம்ம காலேஜ் பையன் மாதிரி கிண்டல் பண்ணிருக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதுதான் அவர் பார்த்த உடனே வா. இப்போ தலைவர் வந்து டிக்கெட்டுக்கு ப்ரோமோ பண்ணுறாரு, சும்மா இமேஜின் பண்ணுங்க. இல்லை வந்துட்டு சொன்னாங்க படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து நம்ம கூட நடித்தார் இந்த ரோபோ படத்தில், வந்து அந்த மியூசிக் எல்லாம் போட்டு அதில் நடித்தார். வந்து சொன்னாங்க இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன், டிக்கெட்டுன்னு பேர். ஐயோ டிக்கெட்டு, என்னோட வாழ்க்கை ஆரம்பித்ததே டிக்கெட்டை கழிச்சுதா அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பித்து நான் சூப்பர் ஸ்டார், நீங்கள் இங்கே ஆரம்பிக்க படம் சூப்பர் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன்.